வெல்கம் பேக் நண்பா நண்பீஸ். வெல்கம் டு அவர் ஃபிளிக் டைம் சேனல். பார்க்க போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் சூர்யா சாட்டர்டே. இந்த படம் தமிழ்லையும் தெலுங்கையும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல கமர்ஷியல் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம் தான் நான் சொல்லுவோம். ஏன்னா பயங்கரமாக எடுத்திருக்காங்க படத்தை. ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட 1.5 hour இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் 1.5 hour இருக்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம். 3 மணி நேரம் படம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. அதே செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம் தான் சொல்லணும். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய படத்தில் பார்த்த மாதிரி தான் இந்த கதையும் இருக்குது. அதாவது ஆஸ் யூஷுவல் கண்டென்ட்டை தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. புது ஸ்டோரின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ஹீரோ ரொம்ப கோவக்காரர். அவரு கோவத்தை காட்டுறதுக்குன்னே ஒரு டேவை குறிச்சு வச்சிருக்காரு. அதாவது சாட்டர்டேன்ற ஒரு டேவை கோவத்தை காட்டுறதுக்குன்னே குறிச்சு வச்சிருக்காரு. அதாவது சண்டேல இருந்து ஃப்ரைடே வரையும் யார் யாரு அவர் மேல கோவத்தை காட்டுறாங்களோ, இல்ல ஏதாவது அவர் கண்ணு முன்னாடி அநியாயம் ஏதாவது நடந்தாலோ அவங்களெல்லாம் மார்க் பண்ணிட்டு சாட்டர்டே ஆன உடனே அவங்கள அடிக்கிறாரு. அந்த மாதிரி தான் ஹீரோவோட கேரக்டர் டிசைன் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்படியே ஹீரோவை இருந்தா வில்லனும் ஒருத்தன் இருப்பான்லன்ற மாதிரி தான் வில்லனுக்கும் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. வில்லன் யாருன்னா நம்ம எஸ். ஜே. சூர்யா. அவரோட ஆக்டிங் எல்லா படத்துலையும் பயங்கரமா இருக்கும். இந்த படத்துலையும் சூப்பரா இருக்கு. இந்த கதையில அவரு போலீஸா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம இவரோட கேரக்டர் டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏதாவது கோவம் வந்ததுன்னா அவரு ஒரு ஊர்ல இருக்கிற மக்களை சித்திரவதைப்படுத்தி அடிச்சே கொண்டுருவாருன்ற மாதிரி. கடைசியில நம்ம ஹீரோ வில்லனை சந்திக்கிறாரு. சந்திச்சு இந்த ஊரு வில்லங்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறாருன்றதுதான் இந்த படம். இந்த படத்துக்கு ஃபிளிக் டைம் ரேட்டிங் 5க்கு 3.8 கொடுக்கலாம். நல்லா இருந்தது. இந்த படம் முழுக்க ஒரு கமர்ஷியல் படம். இந்த படத்தை என்ன பார்க்காம இருந்ததுன்னா கிட்ட இருக்க தேட்டர்ஸ்ல ஃபேமிலியோட போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யமனையும் சித்திரகுப்தனையும் பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்க 2 பேரும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா ஒருத்தருக்குள்ளேயே இருந்தா அவன் தான் என் பையன்மா. அவன் யாரோ சனிக்கிழமை மட்டும்தான் அடிக்கிறான். ஏன் ஞாயிற்றுக்கிழமை அடிக்க மாட்டானா? ஏதாவது பண்ணணும். நார்மலா நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம கோவப்படுவோம். எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா என் பையனுக்கு அவனோட கோவத்தை வச்சு எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா இவன் என் ஆளு. இது என் பிரச்சனை. இப்போ வரைக்கும் அவன் 2 கண்ணை தான் பார்த்தீங்க. அவது கண்ணை பார்த்தீங்கன்னா இவ தாண்டவன் தான். யாருல அந்த சூர்யா?